வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தடித்த உடல். அதாவது நான் குண்டாக இருக்கேங்க, நான் ரொம்ப அதிகமான குண்டாக இருக்கேன், நான் மெலிந்த உடலாக மாறணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன நம்ம இயற்கை மருத்துவத்தில் தீர்வு அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு என்ன தேவைகள் அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா எல்லாமே 50 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் எடுத்திங்கன்னா எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. சரி, இதுக்கு மொத்தம் 8 மருந்துகள் தேவைப்படுது. இந்த 8மே என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று ஜீரகம். ஸோ இந்த ஜீரகம் 50 கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்திங்கன்னா எல்லாமே 50 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் எடுத்திங்கன்னா எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. சரி, இந்த 8 மருந்து என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஜீரகம் 50 கிராம், ஓமம் 50 கிராம், தாண்டிக்காய் 50 கிராம், நெல்லி வத்தல் அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா நம்ம காதி கிராஃப்ட்லேயும் கிடைக்குங்க. ஸோ நெல்லி வத்தல் 50 கிராம். கடுக்காய் தோல் நீக்கிடணும், கொட்டையும் எடுத்துடணும். ஸோ கடுக்காய் தோலும் கொட்டையும் எடுத்தது போக 50 கிராம் அளவுக்கு இருக்கணும். இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து உப்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதுவும் ஒரு 50 கிராம். கருஞ்சீரகம் 50 கிராம், பெருங்காயம் 50 கிராம். ஸோ இந்த மருந்துகள் எல்லாத்தையும் சரி, இப்போ நான் சொன்ன இந்த எல்லா மருந்தும் 50 கிராம் அளவில் எல்லாமே எடுத்துக்கோங்க. 50 கிராம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டு விஷயமாக சட்டியில் போட்டு லைட்டாக வார்ம் பண்ணணும். அதாவது லைட்டாக பொரிச்சு எடுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் ராவாக இருந்துச்சுன்னா நம்ம பவுட்ரு பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் லேசாக சட்டியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக, இப்போ ஒரு சின்ன சட்டியில் எல்லா மருந்தும் போட்டு மொத்தமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, வறுத்து எடுக்க முடியாது. அதனால் 2 அல்லது 3 விஷயங்களை சட்டியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அதை வார்ம் பண்ணி பவுட்ரு பண்ணுறதுக்காக கொஞ்சம் லேசாக லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு, ரொம்ப எரிச்சிட வேண்டாம். கொஞ்சம் மிதமான சூடு வந்துருச்சு அப்படின்னாலே போதும், அதை எடுத்துருங்க. ஸோ 2 3 சட்டியில் போட்டு 2லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே லைட்டாக வார்ம் பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு, அதாவது இந்த எல்லாத்தையும் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ இந்த எல்லாத்தையும் ஓரளவுக்கு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருப்போம். அந்த சூடோடையே அப்படியே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண பிறகு அந்த பவுடரை ஒரு சின்ன பாட்டில்லையோ அப்படி இல்லைன்னா பீங்கான் ஜார்லையோ எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்ப்போம். இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பவுட்ரு பண்ணி வச்சதில் ஒரு 200 ml அளவுக்கு ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில், அந்த கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் நம்ம ஏற்றி ஒரு மிதமான சூடு வந்த பிறகு ஒரு பெரிய 15 கிராம் அளவுக்கு ஒரு டீஸ்பூன், அதாவது ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா 15 கிராம் அளவுக்கு இந்த பவுட்ரு வரும். ஸோ அந்த பவுட்ரு 15 கிராம் அளவுக்கு வந்த பவுடரை அந்த மிதமான சுடு தண்ணி வந்த பிறகு அதை போட்டுட்டு கொஞ்சம் கொதித்தன்மை வந்த பிறகு நல்லா ரொம்ப கொதிக்க விடாமல், கொதித்தன்மை வந்த பிறகு ஒரு 20லேருந்து 30-40 செகண்ட்ஸ் வரை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது அப்படியே நீங்கள் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிதமான சூடு வந்த பிறகு அதை சாப்பிட்டு அதாவது மிதமான சூடு வந்த பிறகு நீங்கள் அதை நான் குடிச்சிக்கலாம். அதை குடித்த பிறகு ஒரு 1/4 மணி நேரம் வரை எதுவும் சாப்பிட வேண்டாம். காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை, இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். 25-30 நாளே உங்களுக்கு அந்த ரொம்ப ஊழசத்து உடம்பு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தடித்த உடம்பு, நீர் உடம்பு, இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ரத்தம் சுத்தியாகி தேவையில்லாத கொழுப்பாக இருக்கிறது வேர்வையாக வெளியேறிடும், ரத்தம் சுத்தியாகிடும், உடல் இளைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு 40-50 நாள்லேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். 3-4 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதுக்கு பற்றி பயப்படவே தேவையில்லை. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. தாராளமாக யாராலும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.